கிளியின் நட்பு. வேடன் ஒருவன் நஞ்சு தோய்த்த அம்பை கொண்டு மான் கூட்டத்தின் மீது எய்தினான். அம்பு குறிதவரி பக்கத்தில் இருந்த மரத்தில் பட்டு நாளடைவில் மரம் காய்ந்துவிட்டது. அம்மரத்தின் பொந்தில் நீண்ட நாட்களாக வசித்து வந்த கிளி அதைக் கண்டு மனம் வருந்தினாலும் அந்த மரத்தை விட்டு போகவில்லை. அக்கிளியின் அன்பைக் கண்டு தெய்வம் மனித உருவில் வந்து மரத்தை விட்டு விலகாமலிருக்க கிளியிடம் காரணம் கேட்டது. அதற்கு கிளி எல்லா வகையிலும் சிறந்தது இந்த மரம்தான். நான் என் அக்கா அண்ணன் தங்கை தம்பி உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் பிறந்து வளர்ந்தது இந்த மரத்தில்தான். இளமை பருவத்தில் இந்த மரம்தான் எங்களுக்கு மழையிலும் வெயிலிலும் பாதுகாப்பை கொடுத்தது. உண்ண சுவையான பழங்களையும் கொட்டைகளையும் கொடுத்தது. இப்போது காய்ந்துவிட்டது என்று விலகிச் செல்வது எவ்வளவு மோசமான செயல். அதனால் நான் அதை செய்ய இயலவில்லை என்றது. கிளியின் பரிவை கண்ட தெய்வம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றது. அதற்கு அந்த கிளி இந்த மரம் மீண்டும் பூத்து காய்த்து கனிந்து குலுங்க வேண்டும் என்று வரம் கேட்டது. அப்படியே நடந்ததை கிளியின் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் இந்த மரத்திற்கு வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இந்த கிளியைப் போல நாமும் நண்பர்கள் துன்பத்தில் பங்கு கொள்ள வேண்டும். அவர்கள் துயர் துடைக்க வழிவகுக்க வேண்டும். அதுதான் நல்ல நட்பாகும்.